ஒரு உயிரினத்தை கொன்னாலும் அதை நம்மளால் கம்ப்யூட்டரில் வாழ வைக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் உங்களை நம்ப வைக்கவா? அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை கப் ஆஃப் டீ சீரீஸ் எபிசோட் 11. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இயோன் ஃப்ளை சிமுலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இயோன்ன்றது ஒரு சிங்கிள் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, நியூரோ சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர் சிமுலேஷன், இந்த மூணையும் கோராக வச்சுட்டு ஒரு உயிரினத்தோட முழு பிரெயின் வயரிங், எல்லா நியூரோன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அப்படி ட்ராவல் ஆகுது. இது அப்படியே எக்ஸாக்டாக கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ண வச்சுருக்காங்க. இதை நம்ம ஹோல் பிரெயின் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினை சாஃப்ட்வேர் மாதிரி ரன் பண்ணுறது. அதெல்லாம் ஓகே, மனுஷ பிரெயினில் ட்ரை பண்ணியிருக்கலாமே. அது ஈயை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது நம்ம பிரெயினில். இப்போ நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சுட்டு காப்பி பண்ணுறது இம்பாசிபிள். அண்ட் ஈலேயே 100-200 நியூரான்ஸ் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1 lakh நியூரான்ஸ் இருக்குது. இதுவுமே டஃப் தான். அதோட ஸ்மால் பிரெயின் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது ஈஸி, ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் கிளியர் நியூரல் சர்க்கியூட். இதனால தான் ஈயை செலக்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஈயோட பிரெயினை அல்ட்ரா பவர் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணாங்க. ஒவ்வொரு நியூரான், ஒவ்வொரு கனெக்ஷன். கூகுள் மேப்ஸோட ரோட் நெட்வொர்க் மாதிரி ஒரு பிரெயின் மேப்பை உருவாக்கினாங்க. அதை கனெக்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயின் வயரிங் டயக்ராம். அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்ளெக்ஸான உயிரினத்தோட நியூரல் மேப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே தான் ரியல் மேஜிக். ரியல் நியூரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் சிக்னல்ஸை யூஸ் பண்ணும். அண்ட் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றும் எலக்ட்ரிக் பிரெயின் கிடையாது. அதனால நியூரான் சிக்னல்ஸை மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் ஆகும், கனெக்ஷன்ஸை டிஜிட்டல் நெட்வொர்க்காகவும் மாற்றிட்டாங்க. அதாவது பிரெயின் கம்ப்யூட்டராக மாறிடுச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஈயோட பிரெயின் மாடலை கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறப்போ அது ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுது, மூமெண்ட்டை டிசைட் பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததும் ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணுது. இங்கே எந்த ஒரு மெஷின் லேர்னிங்கும் இல்லை, அவங்க டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணல, எந்த ஒரு கமாண்ட்ஸும் கொடுக்கல. பட் இது எதுவுமே இல்லாமல் செஞ்சுருக்கு. பாடி இல்லை, அது ஆல்ரெடி செத்துருச்சு. அண்ட் அதோட பிரெயின் நெட்வொர்க்கை மட்டும் வச்சு டிசிஷன் எடுத்திருக்கு, லேர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து இவங்க மவுஸை வச்சு இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் அது எப்படி வரும்னு சொல்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இம்மோர்டாலிட்டியோட முதல் படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நாமெல்லாம் கம்ப்யூட்டர்ஸுகளில் இருக்க போகிறோம், இறந்தாலும் கூட உயிரோட. இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தான் வித்தியாசமான இன்னொரு டெக் ஒன்று அதை பற்றி பேசியிருக்கேன், ஓகே நைட் டெலிஜென்ஸ் சொல்லி. டைம் இருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் see you.